டெஃபினட்டாக இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய வழக்கறிஞர்கள் வந்து ரினவுடு அட்வொகேட்ஸ், அவங்க வந்து பார்ட்டி சைட்லேருந்து வராங்க, சீனியர் அட்வொகேட்ஸும் இது பண்ணுறாங்க. ஸோ டெஃபினெட்லி அவங்களுக்கு தெரியும். பட் கண்டிஷன் என்ன கண்டிஷன் பேஸ் பண்ணி சேஞ்ச் கண்டிஷன் எடுத்துக்க முடியும் அப்படின்னா, இந்த மெடிக்கல் கண்டிஷனே வந்து ப்ராபப்ளி இன்னும் அவருக்கு உடல்நிலை வந்து சர்ஜரி பண்ணியிருக்கா சொல்கிறாங்க, உடல்நிலை இஷ்யூஸ் இருக்குது, அந்த கண்டிஷன் ஏதாவது சேஞ்ச் இருக்கலாம். ரெண்டாவது வந்து கண்டிப்பாக ஒரு குணம் அடையணும், அதுதான் எல்லாரும் நினைக்கிறோம். பட் இருந்தாலும் அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அது ஒரு கண்டிஷனாக இருக்கலாம் பிரபு. ரெண்டாவது இலாக்கா இல்லாத மந்திரியாக இருக்கார் இல்லையா, இப்போ இலாக்கா இல்லாத மந்திரியாக வந்து அவர் சிறைச்சாலையிலேருந்து எந்த ஒர்க்கும் பண்ணுறதில்ல. அப்போது அந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டிக்கும் பெட்டிஷன் போடுறாங்க. அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அந்த பெட்டிஷன் போடப்பட்டது, சப்சிக்வெண்ட்டில் அபெக்ஸ் கோர்ட்லேயும் பெட்டிஷன் போடுது. அபெக்ஸ் கோர்ட் என்ன சொன்னாங்க, கவர்னருக்கு அவர் ரிமூவ் பண்ணுற பவர்ஸ் கிடையாது, சீஃப் மினிஸ்டர் அவர்களுக்கு தான் இருக்குது, அதனால சீஃப் மினிஸ்டர் ஹஸ் டு டேக் த டெசிஷன் அப்படிங்கிறத வந்து அப்சர்வேஷனாக வந்தாச்சு. அப்படின்னும் பொழுது இப்போ யார் வந்து இலாக்கா இல்லாத மந்திரி இருக்கணுமா வேணுமான்னு டிசைட் பண்ண வேண்டியது சீஃப் மினிஸ்டர், முதலமைச்சர் அவர்கள் தான் டிசைட் பண்ணணும், இல்லை செந்தில் பாலாஜி அவர்களே ரிசைன் பண்ணணும். கேட்டா பிரபு, இப்போ ஒருவேளை வந்து அசோக்குமாரும் சரணஞ்சி நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த அமைச்சர் பொறுப்பிலிருந்து ஒரு விலகியோ இல்லை வந்து விலக்கப்பட்டாலோ இந்த ஜாமீன் இந்த பெயிலுங்கிறது வந்து இதுக்கு முன்னாடியே நான் என்ன சொல்றேன், செந்தில் பாலாஜி அவர்கள் டெஃபினட்டாக வந்து திராவிட முன்னேற்ற கழகம் முதலமைச்சர் அவர்கள் வந்து அவரை நீக்க மாட்டார். காரணம் என்னன்னா, அரசியலில் வந்து அரெஸ்ட் ஆகிறது, பிரிசனில் இருக்கிறது வந்து ஒரு இட்ஸ் நார்மல் திங். அதுவும் இன்னிய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் நேஷன் எந்த கட்சியிலுமே வந்து இப்போ மனிஷ் சிசோடியா இருக்காரு, கட்சியை விட்டு நீக்கல, அவரை வந்து கட்சி வந்து சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, எல்லா டிஃபென்ஸ் மெக்கானிசம் ஸ்ட்ராட்டஜிஸும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஹவவர் செந்தில் பாலாஜியை நினைக்கிறாரு இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவருக்கு நல்ல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஷியலாக தான் இருந்துகிட்டு இருக்காரு. இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா நிறைய கட்டுரைகள்லாம் படிச்சிருப்பீங்க, அவருடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன பிரபு, செந்தில் பாலாஜியோட இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன, ஒரு மனிதர் இன்ஃப்ளூயன்ஸ்னால் என்ன ஒரு கட்சிக்குள்ளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சி விஷயத்தையும் டிசைட் பண்ணணும், ஆட்சி விஷயத்தையும் டிசைட் பண்ணணும். இது ரெண்டும் நடந்திருக்கா லாஸ்ட் ஃபியூ மந்த்ஸ்லாம் பார்ப்போம். கரூரில் ஒரு கலெக்டர் மாறணும், கலெக்டர் மாறது கூட செந்தில் பாலாஜியோடைய கன்சென்ட் வச்சு தான் மாற்றிருக்கிறதா நம்ம ரிப்போர்ட்ஸ் பார்க்க முடியுது. ரெண்டாவது, கட்சியில் அவரோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கலாம், இல்லை அதுக்கான நிறைய ரிப்போர்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. இன்னும் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் ஆகி ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஜூன் மாதம் அரெஸ்ட் ஆகிறாரு, இன்னும் பிரிசனில் இருந்துகிட்டு இருக்காரு. அப்போது இத்தனை மாதம் கரூருக்கு வந்து யார் இன்சார்ஜ்னு இப்போது நீங்கள் திமுகவில் போய் கேளுங்க, யாரையாவது ஒரு குறிப்பிட்டு இல்லை செந்தில் பாலாஜிக்கு இவர் தான் ஆல்டர்னேட்டிவ், ஏங்க செந்தில் பாலாஜிக்கு உதயநிதி ஸ்டாலின் ஆல்டர்னேட்டிவ். ஏன்னா இப்போ கரூர் ரீஜன் வந்து கொங்கு ரீஜன் பொறுத்த வரைக்கும் அதிமுகலையும் தலைமையாகப்பட்டது எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இருக்காரு, அவர் வந்து கொங்கு ரீஜன்லேருந்து வந்தவர், மண்ணின் மைந்தர் கொங்கு ரீஜனில். திரு அண்ணாமலை அவர்களும் பார்த்தீங்கன்னாக்கா பிஜேபியோட பிரசிடென்ட்டு, அவரும் பார்த்தீங்கன்னா கொங்கு ரீஜன்லேருந்து வராரு, மண்ணின் மைந்தர். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கக்கூடிய ரெண்டு லீடர்ஸு ரெண்டு பார்ட்டியில் தலைவராக இருக்கும் பொழுது, திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இந்த ரெண்டு தலைவர்கள் வந்து அங்கே இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்ஸை வந்து பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் எடுத்துக்கிறதுக்காக டெஃபினட்டாக அட்லீஸ்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையாவது அந்த இடத்துல வந்து நியமிக்கணும் இல்லையா, இருக்கலாம். பட் அந்த அளவுக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து டெலிவர் பண்ணணும்னா அந்த பார்ட்டி கட்டமைப்பை வந்து மேனேஜ் பண்ணணும், அதுதான் இம்பார்ட்டன்ட் கட்சி பொறுத்த வரைக்கும். திமுக பொறுத்த வரைக்கும் அந்த இடத்த வந்து காலியிடமாக வச்சிருக்கு, கண்டிப்பா வேக்குமா இருக்குன்றது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். பட் செந்தில் பாலாஜி இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்துட்டு தான் இருக்காரு கட்சிக்குள்ளங்கிறது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.